வணக்கம். பெண்களுக்கு ஏற்படுற கீழ் முதுகுவலி இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இல்லையா? இதோட காரணங்கள் என்ன? அப்புறம் வீட்லயே செய்யக்கூடிய ரொம்ப சிம்பிளான பிசியோதெரபி தீர்வுகள் என்னங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி. யோசிச்சு பாருங்க. தினமும் செய்யற வீட்டு வேலைகள், குழந்தைய தூக்குறது, கொஞ்சுறது, இதெல்லாம் உங்க முதுகுக்கு ஒரு பெரிய பாரமா இருக்கா? இந்த வலி உங்க ஒவ்வொரு நாளையும் ரொம்பவே கஷ்டப்படுத்துதா? அப்படி நீங்க உணர்ந்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. இந்த பிரச்சனையில நீங்க தனியா இல்ல. உங்கள மாதிரி பல பெண்கள் சந்திக்கிற ஒரு பொதுவான சவால் தான் இது. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, இத நம்மால சுலபமா சரி செய்ய முடியும், சமாளிக்க முடியும். சரி, இப்போ இந்த வலி ஏன் வருதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஏன்னா காரணத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி தான். தீர்வுக்கான முதல் படியை நம்ம எடுத்து வச்சிட்டோம்னு அர்த்தம். இங்க நாம ரெண்டு முக்கியமான பிரிவா பார்க்கலாம். முதல்ல வீட்டு வேலை செய்யற பெண்களுக்கு தொடர்ந்து குனிஞ்சு வேலை செய்யறதுனால பாஸ்டர், அதாவது உடல்நிலை தப்பாகுது. அப்புறம் கிச்சன்ல மணிக்கணக்கா நிக்கிறது, சரியான செருப்பில்லாம கடினமான தரையில நடக்கிறது, இதெல்லாமே முதுகு வலிக்கு ஒரு முக்கிய காரணம். அடுத்து குழந்தை பெத்த தாய்மார்களுக்கு பிரசவத்துக்கு பிறகு உடம்புல ரிலாக்ஸின்னு ஒரு ஹார்மோன் சுரக்கும். அது இடுப்பு மூட்டுகளை தளர்த்தும். ஆனா அதே சமயம் முதுகுல இருக்கிற தசை நார்களையும் தளர்த்தி வலியா உண்டாக்கிடும். அதோட பிரசவத்தால வயிற்று தசைகள் பலவீனமாகறதும் குழந்தைய சரியா தூக்காததும் கீழ்முதுகு வலியை இன்னும் அதிகமாக்கும். சரி, காரணங்களை பார்த்துட்டோம். இப்போ முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு. இதுக்கு என்ன தீர்வு? உங்க தசைகளை வலுப்படுத்தி வலியிலிருந்து நிவாரணம் தரக்கூடிய ரொம்ப சிம்பிளான 4 பயிற்சிகளை இப்போ நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். நம்ம முதல் பயிற்சி பெல்விக் டில்ட்ஸ். இதோட நோக்கம் உங்க இடுப்பு மற்றும் கீழ்முதுகு தசைகளை ஸ்ட்ராங் ஆக்குறது தான். ரொம்ப சிம்பிள். மல்லாக்க படுத்துட்டு முழங்கால்களை மடக்கிக்கோங்க. இப்போ உங்க கீழ்முதுக மெதுவா தரையில அழுத்தி ஒரு 5 செகண்ட் அப்படியே வச்சுட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. இத ஒரு 10 தடவை ரிப்பீட் பண்ணுங்க. இத செய்யும்போது உங்க வயிற்று தசைகள் இறுகிறத உங்களால நல்லா உணர முடியும். அடுத்தது கேட் அண்ட் கேமல். இது உங்க முதுகெலும்போட ஃப்ளெக்சிபிலிட்டிய, அதாவது நெகிழ்வுத்தன்மைய அதிகப்படுத்த ஒரு சூப்பரான பயிற்சி. முதல்ல 4 கால்ல நின்னுக்கோங்க. மூச்சை உள்ளிழுத்து பூனை மாதிரி உங்க முதுக நல்லா மேல வளைங்க. அப்புறம் மூச்சை வெளிய விட்டு ஒட்டகம் மாதிரி மெதுகா உங்க முதுக கீழே வளைக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பயிற்சியை வேகமா செய்யாம ஒவ்வொரு அசைவையும் உணர்ந்து மெதுவா செய்யறது ரொம்ப முக்கியம். 3வது பயிற்சி பேர்ட் டாக். இத உங்க உடம்போட பேலன்ஸுக்கும் கோர் ஸ்ட்ரென்த், அதாவது உங்க மைய தசைகளின் வலிமையை அதிகப்படுத்தவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி. இந்த கோர் தசைகள் தான் உங்க முதுகெலும்புக்கு ஒரு கவசம் மாதிரி சப்போர்ட் கொடுக்குது. 4 கால்ல நின்னுட்டு உங்க இடுப்ப முடிஞ்ச வரைக்கும் அசைக்காம உங்க வலது கையையும் இடது காலையும் ஒரே நேரத்துல நேரா நீட்டுங்க. ஒரு 2-3 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு பழைய நிலைக்கு வாங்க. அப்புறம் இடது கையையும் வலது காலையும் இதே போல செய்யுங்க. உங்க முதுக நேரா இருக்கிறத மட்டும் உறுதி செஞ்சுக்கோங்க. நம்ம லிஸ்ட்ல கடைசி பயிற்சி பிரிட்ஜஸ். இது உங்க பிட்ட தசைகளையும் கீழ் முதுகு தசைகளையும் வலுப்படுத்த ஒரு அருமையான வழி. மல்லாக்க படுத்து முழங்கால்களை மடக்கி உங்க இடுப்ப மட்டும் மெதுவா மேல தூக்குங்க. உங்க தோள்பட்டையிலிருந்து முழங்கால் வரைக்கும் உடம்பு ஒரு நேர்கோடு மாதிரி இருக்கணும். அப்புறம் மெதுவா கீழே இறங்குங்க. இந்த பிட்ட தசைகள் வலுவா இருந்தாலே உங்க கீழ் முதுகுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். பயிற்சிகள் மட்டும் போதுமா? அது மட்டும் போதாது. நம்மளோட அன்றாட பழக்க வழக்கங்கள்ல சில சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வர்றது மூலமா வலிய வராம தடுக்கலாம். இந்த பயிற்சிகளோட பலனையும் இன்னும் அதிகப்படுத்தலாம். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப பிராக்டிகலானது. கவனிங்க. கீழே இருக்கிற ஒரு பொருளை தூக்கணும்னா இனிமே இடுப்ப வளைக்காதீங்க. அதுக்கு பதிலா முழங்கால மடக்கி குனிஞ்சிடுங்க. சமையலறையில ரொம்ப நேரம் நிக்கிறீங்களா? ஒரு சின்ன ஸ்டூல் மேல ஒரு காலை மாத்தி மாத்தி வச்சுக்கோங்க. உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது கூன் போடாம முதுகுக்கு பின்னாடி ஒரு தலையணை வச்சு நல்ல சாய்ந்து உட்காருங்க. இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் உண்மையிலேயே பெரிய பலனை கொடுக்கும். உடற்பயிற்சி, நல்ல பழக்க வழக்கங்கள், இது எல்லாத்தையும் போலவே நம்ம எலும்புகளோட ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம் இல்லையா? உங்க சாப்பாட்டுல பால், கீரை மாதிரி கால்சியம் சத்து அதிகமா இருக்கிற உணவுகளும் சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கிற வைட்டமின் டி சத்தும் போதுமான அளவு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இது உங்க எலும்புகளை வலுவா வச்சுக்க நேரடியா உதவும். சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த பயிற்சிகள், குறிப்புகள் எல்லாமே பொதுவான முதுகு வலிக்கு ரொம்பவே உதவும். ஆனா சில அறிகுறிகள் தென்பட்டா நாம சும்மா இருக்கக்கூடாது. கண்டிப்பா ஒரு மருத்துவரை பார்க்கணும். அந்த எச்சரிக்கை அறிகுறிகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இப்போ நான் சொல்லப் போற விஷயங்கள ரொம்ப கவனமா கேளுங்க.
இது உங்க உடம்பு உங்களுக்கு கொடுக்கிற ரொம்ப முக்கியமான வார்னிங் சிக்னல்ஸ். முதல்ல உங்க முதுகு வலி அப்படி பரவி கால்கள் வரைக்கும் போனா, அல்லது கால்கள்ல மரத்து போன மாதிரி உணர்வோ கூச்சமோ இருந்தா, இல்லனா முதுகு வலியோட சேர்த்து தொடர்ந்து காய்ச்சலும் இருந்தா, இந்த அறிகுறிகள்ல எது ஒண்ணு இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு கொஞ்சம் கூட தாமதிக்காம உடனே ஒரு டாக்டரை பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். இங்க இருக்கிற இந்த குறிப்பு ஒரு கோல்டன் ரோல் மாதிரி. பிசியோதெரபிஸ்ட்கள் சொல்ற மிக முக்கியமான அறிவுரை இது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வலி அதிகமா இருக்கும்போது உடம்புக்கு ஓய்வு தான் தேவை. அந்த நேரத்துல போய் எந்த பயிற்சியும் செய்யாதீங்க. வலி முழுசா குறைஞ்சதுக்கு அப்புறமா தசைகளை வலுப்படுத்துற பயிற்சிகளை மெதுவா படிப்படியா ஆரம்பிக்கலாம். முடிவா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். கீழ்முதுகு வலிங்கிறது வயசானவங்களுக்கு மட்டும் வர ஒரு தவிர்க்க முடியாத விஷயம் கிடையாது. அது நம்ம உடம்ப நாம எப்படி பாத்துக்கிறோங்கிறத பொறுத்தது. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த சரியான பயிற்சிகள், வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலமா இந்த வலியிலிருந்து முழுமையா விடுபட்டு ஒரு ஆரோக்கியமான வலியே இல்லாத வாழ்க்கையே வாழ முடியும். அந்த பயணத்தை தொடங்க நீங்க தயாரா?